வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி 25/11/2004 ஏஎல்பி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏஎல்பி எக்ஸாம் காலைல ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டாபிக்ஸில் கொஷின் கேட்டாங்க, எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ் எதுலேருந்து எந்த டாபிக்ஸ் எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ லென்ஸ் பார்த்துடலாம். மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90 to 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கில் ஒரு 23 to 25 கொஸ்டின்ஸ், சயின்ஸில் ஒரு 18 to 20 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 9 to 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனில் வந்து ஒரு கொஸ்டின், அப்புறம் ஜாமெட்ரியில் ஒரு கொஸ்டின், ப்ராஃபிட் லாஸில் 2 கொஸ்டின், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸில் பார்த்து 2 கொஸ்டின்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸு, ஆவரேஜ்லேருந்து ஒரு 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜில் ஒரு 2 கொஸ்டின்ஸு, அல்ஜிப்ராவில் 2 கொஸ்டின்ஸ். அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த x + 1/x = 5 அப்படின்னா x² + 1/x அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, p² - 2 5² - 2 25 5² 25 - 2 23 அதான் ஆன்சர். அந்த மாதிரி கொஸ்டின் இருக்காங்க. HCF எல்சிஎம் வந்து HCFும் எல்சிஎம்மும் கொடுத்துட்டு அந்த நம்பரோட ப்ராடக்ட் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 2 நம்பரோட ப்ராடக்ட் AP = LCM and HCF இருக்கும். ஸோ டேரெக்டாக ரெண்டையும் பார்க்கனாலே ஆன்சர் வந்துடும். அடுத்து நம்பர் சிஸ்டத்துலேருந்து 2 கொஸ்டின்ஸ், அதாவது ரிமைண்டர் எவ்வளோ வருது அந்த மாதிரி கேட்டுருந்தாக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டஃப்பான இல்லை, நீங்கள் ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் அளவு சால்வ் பண்ணிட்டு போனாலும் அங்கே பேசிக்ஸ் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ பேசிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க அந்த டாபிக்ஸில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் சாப்டர்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் சன் டு எர்த்து எவ்வளோ இதில் போயிருக்கு அப்படின்னா 8 minutes 20 seconds. லைட் வந்து எவ்வளோ நம்மளுடைய அங்கே சூரியனிலிருந்து பூமிக்கு வர எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்தோன்னா 8 minutes 20 seconds. இதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் லைட்லேருந்து சம்மு கேட்டிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டிலேருந்து சம் கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ்லேருந்தும் சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ் அந்த ஃபார்முலாஸ் தான் சம்மு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ், அதாவது நட்சத்திரம் ஒளி பிளிங்க் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன எதனால் இதாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அட்மாஸ்பியரிக்கோட ரிஃப்ராக்ஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா, அது அந்த செல்லு பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செல்லில் வந்து எது வந்து தற்கொலை பைகள், லைசோசோம், அப்புறம் ஈக்குவேஷன் மாதிரி HCl வாட்டர்னு வச்சு ஈக்குவேஷனு, அப்புறம் மேல் ஹார்மோன் என்ன, டெஸ்ட்ரோஷன், அப்புறம் pH வேல்யூ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம இது இருக்குல்ல காமன் கார்பனேட்ஸ், இப்போ வந்து என்ன ஃபார்முலா, அதாவது பார்த்திங்கன்னா சோடியம் கார்பனேட்டோட ஃபார்முலா Na2CO3, இந்த மாதிரி சோடியம் கார்பனேட் அப்படியே டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ். சயின்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்கலாம், ப்ரீவியஸ் யூஸ் கொஸ்டின்ஸ் நல்லா கான்செப்ட் நைஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தாலே போட்டு பிறந்தாலே ஈஸியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன், நம்ம ஃபோர்ஸோட நியூமரிக்கல் சம் இருக்குல்ல, F = ma, அதுலேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயும் கொடுத்துட்டு எம்மும் கொடுத்துட்டு F கேட்டிருக்காங்க. ஸோ இதே ரிலேஷன் நீங்கள் மாற்றி ஏதாவது கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாஷிங் சோடா ஃபார்முலா, அடுத்து வந்திங்கன்னா ஸ்ப்ரெயின் அண்டு ஸ்ப்ரெயில் கார்டு என்னென்னு கேட்டிருக்காங்க, ஸ்ப்ரெயின் ஸ்டெம்மு, சோடியம் கார்பனேட் ஃபார்முலா, கெமிக்கல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க 2 கொஸ்டின், 2 பேலன்ஸு. அப்புறம் 1 kWh எவ்வளோ என்னென்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3.6 × 10⁻⁶ ஜூல் அந்த மாதிரி. சைலம் ப்ளோயத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ், அதாவது பருப்பொருட்கள் நிலை வந்து நார்மலாக இயற்பியில் 3 நிலை இருக்கும், திடம், திரவம், வாயு. அப்புறம் 4வது பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா, 5வது வந்திங்கன்னா அந்த ஐன்ஸ்டைன் மாடலத்தில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி 4th ஸ்டேட்டுன்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து I = Q/T, V = IR பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸு, சீரியஸ் பேரலல் சர்க்யூட்டை பற்றி. அப்புறம் H = RT IR²T, இந்த ஹீட்டு அதிலேருந்து. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸு சொன்னால் ஆல்ரெடி 9 to 10 கொஸ்டின்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சங்காய் ஃபெஸ்டிவல் எங்கே அப்படிங்கிறது, சங்காய் ஃபெஸ்டிவல்னாலே மணிப்பூர். அதே மாதிரி பிஹு ஃபெஸ்டிவல் எங்கே அதை கேட்டிருந்துருக்காங்க. அப்புறம் அக்பருடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஹுமாயூன். அடுத்து லக்கி மேளா அப்படிங்கிறது எங்கே நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க.
அதுமாதிரி ராஜஸ்தான். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல்லேருந்தே ஒரு 3 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேபினட்டோட செக்ரட்டரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் தமிழ் இந்தியாவில் உள்ள ஆர்கனைசேஷனோட சேர்பர்சன், இந்த மாதிரி செக்ரட்டரி, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் ஹெட்டு, இந்த மாதிரி எல்லாம் முக்கியமாக தேவை. ஸோ பிகு ஃபெஸ்டிவல் சொல்லிட்டோம். டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது டெல்லி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பிசிசிஐ ஐசிசி சேர்மன்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸு. கண்டிப்பாக விளையாட்டை பற்றி ஒன்று இருக்கும். நம்ம கிரிக்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாக்கி, அதுக்கப்புறம் அந்த ட்ராஃபி இதை பற்றி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செஞ்சி போர்ட் எங்கே இருக்குன்னு இருக்காங்க. செஞ்சி கோட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத பற்றி ஒரு கொஸ்டின் இருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டு விழுப்புரத்து பக்கத்தில் செஞ்சியில் இருக்குது. அடுத்து வந்து யார் வந்து மைக்கேலோ டயரை கொன்னா, ஹூ ஹில்டு மைக்கேலோ டயர் கொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் மைக்ரோ பயாலஜி, அந்த மாதிரி ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போக ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங், டீ கோடிங், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, இந்த மாதிரி நார்மலாக எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த டாபிக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் போகிறவங்க பார்த்துக்கோங்க. சயின்ஸ்லாம் நல்ல கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல லைட் சாப்டர் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா சயின்ஸில் சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ சம்மே பேசிக்ஸ் ஃபார்முலா இருக்கலாம். லைட் சாப்டர்லாம் பார்த்திங்கன்னா லென்ஸ்னால் பார்த்திங்கன்னா 1/f = 1/b - 1/u அந்த ஃபார்முலா டேரெக்டாக அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆடினா பார்த்திங்கன்னா 1/f = 1/v + 1/u இருக்கும். அதே டேரக்டர் ஃபார்முலா மாதிரி தான். அதே மாதிரி பேசிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம்ஸ்லாம் போட மாதிரி இருக்கும். ஸோ வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் கண்டிப்பாக அடுத்த செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் ரிவ்யூ போகலாம். தேங்க்யூ.